வணக்க மக்களே! வெல்கம் டூ பங்குச்சந்தை பட்டதாரி. இன்னைக்கு நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். டிசிஎஸ் ஒரு லார்ஜ் கேப் ஐடி கம்பெனி. இவங்க டாடா குரூப்போட ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியும் கூட. இவங்களோட பிசினஸ் 3 செக்மெண்ட்டா இருக்கு. ஐடி சர்வீசஸ், ஐடி கன்சல்டிங், பிசினஸ் சொல்யூஷன்னு 50 வருஷத்துக்கு மேல இந்த பிசினஸ்ல இருக்காங்க. டிசிஎஸோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்காக டிசிஎஸ் பிஏஎன்சிஎஸ்ங்கிற ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்காக டிசிஎஸ் ஐயான்ங்கிற ப்ராடக்ட் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்காக இக்னியோன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிசிஎஸ் ஆட்ங்கிற ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. கேமிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிசிஎஸ் ஹாப்ஸுங்கிற ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் டெசிஷன்ஸுக்கு டிசிஎஸ் ட்விங்க்ஸுங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு டிசிஎஸ் ஆப்டும்ராங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டிசிஎஸ் ஆம்னி ஸ்டோருங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஐடி ப்ராசஸ்க்காக மாஸ்டர் கிராஃப்ட்ங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்காக ஜெயிலுங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குது. டிசிஎஸோட பிஸ்னஸ் வைஸ் ரெவன்யூ பிரேக்கப் பற்றி இப்போ பார்ப்போம். பிஎஃப்எஸ்ஐ இப்போ செக்மெண்ட்டில் 32.6%, கன்சியூமர் பிஸ்னஸில் 15.9%, ஹெல்த் கேரில் 10.9%, ஐடி சர்வீசஸில் 8.6%, மேனுஃபேக்சரிங்கில் 8.5%, மீடியாவில் 6.9%, எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸில் 5.6%, ரீஜனல் மார்க்கெட்ஸில் 11% ரெவன்யூ இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸோட கிளைண்ட் பேஸ்னு பார்த்தா கூகுள், அமேசான், அஸ்யூர், ஓப்பன் ஸ்டாக், அடோப், இன்டெல், போஸ்ட், ஐபிஎம், ஆப்பிள் மாதிரியான கம்பெனிஸ்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க. டிசிஎஸ் எங்கெல்லாம் இவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னா நார்த் அமெரிக்கா, லட்டின் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், யூரோப், ஏசியா பசிபிக், இந்தியாவிலலாம் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2020 1,56,949 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 2,55,324 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் growth 10% இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2020 32,447 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 48,797 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth 8% இருக்குது இந்த கம்பெனிக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். டிசிஎஸோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 1,06,053 கோடியாகவும், அசட்ஸ் 24,149 கோடியாகவும், பாரோயிங்ஸ் 10,932 கோடியாகவும் இருக்குது. இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸோட பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி இந்த கம்பெனிக்கு. டிசிஎஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஏன 23.1, இண்டஸ்ட்ரி பிஏன 25.9 விடவும், 10 இயர்ஸ் மீடியன் பிஏன 26.7 விடவும் கம்மியாக தான் இருக்குது. ROE 52.4% இருக்குது. ROCE 64.6% இருக்குது. இந்த கம்பெனியோட டெப்ட் டு ஈக்விட்டின்னு பார்த்தா 0.1% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.87% இருக்குது. ப்ரொமோட்டர் எஃப்ஐஐ, டிஐஐ சேர்த்து 95% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசிஎஸோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 4,600 ரூபாயிலிருந்து 30% ஃபால் ஆயிருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஐடி ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. ஸ்ட்ராங் குளோபல் ப்ரெசன்ஸ் வச்சிருக்காங்க. குட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth இருக்குது. டிசிஎஸ் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனால் அதுக்காகலாம் இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிட முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் ட்ரேட் ஆகுது. அதனால் இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. நானும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.